தப்புண்ணா 500 10 நிமிஷத்துல ஒரு காருக்கு 500 10 கார் வந்தா முடிஞ்சு போயிடுச்சு. பட்டியல வீடு. மக்களே எப்படி இருக்கிறீங்க? ரொம்ப நாளாச்சு உங்களை பார்த்து. ஹாய் ஹபீபீஸ், வெல்கம் பேக் டு அதர் வீடியோ. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? அல்ஹம்துலில்லாஹ் எல்லாரும் நல்லா இருப்பீங்க நான் நம்புகிறேன். ரொம்ப நாளாச்சா? ஓ, டெய்லி தானே வீடியோ போடுறேன். இன்னைக்கு வந்து ஃப்ரைடே அதுவுமா ஏதோ தொங்குது இல்லை? ஓகே, ஃப்ரைடே அதுவுமா லா தக்தூன மின் ரஹ்மத்தில்லா. ஹாய் ஹபீபீஸ், வெல்கம் பேக் டு அதர் வீடியோ. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? அல்ஹம்துலில்லாஹ் எல்லாரும் நல்லா இருப்பீங்க நான் நம்புறேன். ஃப்ரைடே அதுமா இப்படி கை வச்சுங்க பாய். வச்சுக்கோங்க, வெரி குட். ஃப்ரைடே அதுமா ஒரு சரியான நண்டு சாப்பாடு. நேற்று போய் நண்டு வாங்கிட்டு வந்தோம் நான் நம்ம நண்பர். கண்ணெல்லாம் போட்டிருக்கீங்க சும்மா வெயிலுக்கு பாஸ். கண்ணாடி கல்றா அப்படின்ற பாஸ் ஐயா மழை கண்ணெல்லாம் போட்டு தான் இருக்கணும் போலையே. ஊர்ல இருக்கும் கண்ணெல்லாம் போட மாட்டீங்க ஐயா. அடிக்கிற வெயிலுக்கு ஒரு கண்ணாடி போட்டாதான் கொஞ்சம் தாக்கு முடியுது. ஏன் நம்ம ஊர் வெயில் வேற, இது வேற பாஸ். உள்ளூரும் அந்த மாதிரி தான் இருக்குது, வெயிலும் அதே மாதிரி தான் இருக்கு. அப்படி? ஆமா. அது சரி. கத்துப்போங்க இது உடம்பு செட் ஆகணும் இல்ல, எல்லா கிளைமேட்டும் மாத்திக்கிறேன். ஓ வா வா வா. இப்போ எல்லாத்துக்கும் தயாரா தான் இருக்கீங்க. என்ன இது பிரச்சனைனா, நம்ம ஊருக்கு போனா ஏசி இல்லாம இருக்க முடியாது. இது நல்லா ஏசி இல்லைனாலும் அப்படியே படுத்துருவோம். இது ஏசி இருந்தாதான் போனோம். 7000 ரூபாய் பில்லு கட்டி ஆகணும். 5000 ரூபாய் இங்கதான் போய் வரணும் நம்ம ஞாயிற்றுக்கிழமை. ஓ, இதுதான் விசா வாங்கின ஆஃபீஸு. ஓ, இங்கதான் வரணும். விசா இப்போ கேன்சல் பண்ணுறதுக்காக ரிட்டர்ன் வரணும். நம்ம யாருது ஃபேமிலிக்கு எடுத்தல. சாச்சா, ஓகே. அதை கேன்சல் பண்ணக்கூடாது. இது ரினியூல் பண்ண கேட்பாங்களா, அதாவது முன்னூறு எக்ஸ்பைரி டேட்டு கொஞ்சம் அதிகம் கொடுப்பாங்களான்னு கேட்கலான்னு வரல. இல்லை நீங்கள் கேன்சல் தான் பண்ணணும்னா கேன்சல் தான் பண்ணி ஆகும். ஓ, ஸோ ஷேட் நீங்கள் தையில் பாருங்க, நான் வந்துடுவேன் அப்பப்போ. ஸோ நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைபு, ஒரு லைக்கு சொல்லுங்க, ஒரு பெல் பட்டனு ஒரு பெல் பட்டனு என்னன்னா இருக்குதா எல்லாத்தையும் தட்டி விடுங்க. காசு சம்பாதிக்கணும். இப்போ நம்ம எங்க வெளியே போறோம் அப்படின்னா, இப்போ நம்ம வந்து இதுக்கு போறோம். இதுக்கு பை கார் வந்து ஆஃப் ஆகுது. ஆமா, கூலிங்ல. ஸோ வந்து எல்லாம் சில அடைப்புகள்லாம் இருக்குது. ஆமா, அது ஒரு மெக்கானிக் ஒருத்தர் இருக்காப்புல. ஆமா, அவர்கிட்ட போய் காமிச்சு. ஆமா, ஒரு தமிழர் தான் வரும். ஆமா, அவர்கிட்ட போய் காமிச்சு. சாமிநாதனா? சாமி தான். சாமிநாதனா என்னன்னு தெரியாது எனக்கு. சாமி தான். சாமின்றவர்கிட்ட போய் காமிச்சு அடப்பெல்லாம் எடுத்துட்டு அடப்பு எடுக்கிற குச்சி இந்த மாதிரி சில வேலைகள்லாம் செஞ்சு காரை ரெடி பண்ணணும். கார் இல்லாம வாழ்க்கை ஓடாது பாய். ஆமா, ரொம்ப கஷ்டம். கார்ல வாழ்க்கை ஓடாது. இப்ப நம்ம எங்க போறோம்னா புதுப்பேட்டை போறோம். புதுப்பேட்டை, ஓகே ஓகே. சவுதி புதுப்பேட்டை, சவுதி ரியாத்ல ஒரு புதுப்பேட்டை. ஆமா, சென்னை புதுப்பேட்டை கிடையாது. நீங்க சென்னை புதுப்பேட்டை எல்லாம் விளையாண்டு இருப்பீங்க. ஐயோ, என்ன விளையாட்டு வந்தீங்க? அதெல்லாம் வேலை சாட்டுப்பியா? அவங்க சாட்டுப்பியா? ஐயோ ஐயோ, அல்லாஹ் அக்பர். ஸோ அதனால பயங்கரமா விளையாண்டு இருப்பீங்க. நீங்க எந்த ஊரு? நம்ம ஊரு எல்லாம் மிக்சிங் ஆச்சு. யாரும் ஊரே யாரும் கேள்வி. தண்ணியில மிக்சி குடிக்கிற மாதிரி மிக்சி. அது சரி. வாங்க இப்ப நம்ம சர்னு எங்க போறோம்? புதுப்பேட்டைக்கு போறோம். ஓகே, லெட்ஸ் கோ. வாங்க எல்லாம் வாங்க. என்ன பாய் காலையில இருந்து வரை ஜெயலலிதா பாட்டே பாடிட்டு இருக்கீங்க? பாய் இன்னைக்கு ஜெயலலிதா செத்த நாள். நீங்க செத்த நாளா? அப்படியா சொல்லணும்? நினைவு தினையா? ஓ, எல்லாம் ஒண்ணுதானையா?
அம்மா நினைவு தினம் அப்படிதான் சொல்லணும், செத்ததாலும் சொல்லக்கூடாதியா. இல்லடா இது புது கதையா இருக்குது. ஆமா நினைவு தினம் தான் சொல்லுவாங்க. நம்மளுக்கு அப்படிதான் வருது வாயில. உங்களுக்கு அப்படிதான் வருதா வாயில? செத்த நாள் தான் வருதா? நரப்பேட்டல நம்ம நரப்பேட்டை இல்ல அந்த மாதிரியா? யார் இறந்த நாள் நினைவு தினம் தான் சொல்லணும். செத்த நாள்னு சொன்னா அது ஒரு மாதிரி இருக்கும். இல்ல அதுவும் அதான் உண்மை, இல்லன்னு சொல்ல, அது உண்மைதான். இருந்தாலும் நினைவு தினம் நல்லா இருக்கும்ல பாப்பா. நம்ம அந்த இறந்த நாள் நம்ம நினைக்கிறோம்ல அவங்கள பத்தி, அதுதான் நினைவு தினம். அதுக்குதான் அப்படி சொல்றாங்க நினைவு தினம். அந்த நாள்ல நம்ம அவங்கள நினைக்கிறோம். செத்த நாள்னா அப்படியே இது என்ன அது முடிஞ்சிச்சு, அன்னையோட முடிஞ்சிச்சு, அதை வந்து மறந்துடணும். அப்படி இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக தான் நினைவு தினம். ஓகேவா? சோ யார் இருந்தாலும் அதுக்கப்புறம் என்ன சொல்லணும்? நினைவு தினம். நினைவு தினம் அப்படிதான் சொல்லணும். என்ன மாமா யூசுப் பேசிருக்கும் போது டப்புன்னு பேச்ச மாத்தி கட் பண்ணிட்டான். ஆமா அதான் ரெண்டுமே ஒண்ணு சேர்ந்தல்ல. இப்ப அவரை பத்தி செய்வோம் தெரியும், அதனால ஓடி போயிட்டான். பேசிட்டு தான் இருந்தான். டக்குன்னு என்ன கறி என்ன பதி அப்படி சொல்ல ஆரம்பிச்சானே. ஏன் இது அவன் ஒரு நேரத்துல ஒரு பண்ணான், சென்சார் பண்ணிடுவாங்க. ஐயோ பயங்கரமா இருக்கும் போல இருக்கப்போ. அப்ப இத பப்ளிஷ் பண்ண முடியாது போலயே. அவருடைய குரு ஒருத்தருக்கு இதெல்லாம் போடக்கூடாது, இதெல்லாம் போட்டு வச்சுக்க கிளியரா சொல்லி இல்ல அது டேங்காட்டா சொன்னாலே தெரிஞ்சிடும் எல்லாத்துக்கும். கொஞ்சம் ஜில்லி கூலிங்கா இருக்குல்ல? ஆமா பாய். ஏன் ஏசி போட்டு இவனு காட்டு காமிச்சிருவேன். ஏசி போட்டுக்கல கூலிங்கா தான் இருக்கும். குளிர்காரம் தான், ஆனா 32 அடிக்குதே வெயிலு. இங்க ஒரே மாதிரி அடிக்க மாட்டேங்க, மாத்தி மாத்தி அடிச்சிருக்கு. நம்ம ஊர்லாம் இதெல்லாம் இப்படிதான் அப்படியே போகல. இங்க அப்படி இல்லையா, திடீர்னு குளிர் ஆகுது, திடீர்னு வெயில் அடிக்குது. சரி, நம்ம ஊருக்கும் இந்த ஊருக்கும் என்னத்த நீங்க வித்தியாசம் கண்டீங்க? வித்தியாசம் என்ன, இடம் தானே, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் இங்க நல்லா. இது பொருள்கள் சம்பந்தப்பட்டது, காசு வேலைகள், அது காசு எல்லாமே நம்ம கூட வேற அதிகம் தான். நேற்று நம்ம கடைக்கு போனோம், ஆட்டுக்கால் பார்த்தோம். என்ன அது? ஆமா நாள் 300 ரூபா தான் போட்டுருக்கு. ஆனா கால் நல்லா பெருசு பெருசா இருக்குது. நம்ம ஊர்ல செத்து போன கூலி மாதிரி இருக்கும் காலம். அது வெள்ளாடியா? இது செம்மறி ஆடு. வெள்ளாடு அங்க வரவே வராது இல்ல, வந்தாலும் கால் அந்த அளவுக்கு இது இருக்காது. இங்க வெள்ளாடு வராதுங்கிற? நம்ம ஊர்ல வருது பாய், ஆனா அந்த கால் மெலிசா தான் இருக்கும். யோ இங்க வர்றது எல்லாமே செம்மறி ஆடு, இங்க ஆடு கிடையாது, இது லஹம். லஹம் ஆமா. ஆனா அங்க நீ சொல்றது வந்து வெள்ளாடு. வெள்ளாடு கால் சின்னதானே இருக்கும். அங்க செம்மறி ஆடு இருக்கா இல்லையா? 400 ரூபா கொடுத்து வாங்கினாலும் வறுத்தா சாப்பிடுறீங்க. யோ நான் கேக்குறது அங்க செம்மறி ஆடு இருக்கா இல்லையா? செம்மறி ஆடு இருக்கு பாய், ஆனா அதுக்கு காலு மெலிசா தான் இருக்கும். அதுக்கே மெலிசா தான் இருக்குமா? ஆமா, இந்த மாதிரி ஒரு இது இருக்கா, திக்னஸ் இருக்காது. ஓ நீங்க அப்படி வரீங்க? ஆமா ஆமா. அது சரி. ரேட்டு பரவாயில்ல. போகும்போது ஊருக்கு போகும்போது சாக்லேட்லாம் வாங்கணும், இது ஒரு 10 கால் எடுத்துட்டு போயிட்டோம். பாயா வச்சு யூசுப் அல்பை கொண்டு வந்தார் அந்த மாதிரியா? அந்த மாதிரி கொண்டு போய் கொடுத்தா போதும், சாப்பிடுவாங்க. எதுக்கு சாக்லேட் சாக்லேட் சாக்லேட்? எவ்வளவு சாக்லேட் சாப்பிடும்? சாக்லேட் சாப்பிட்டா இந்த மாதிரி டிஃப்ரெண்டா எது கிடையாது, நம்ம ஊர்ல கிடைக்கலையா, எது அதிகமா இருக்கு அது மட்டும் எடுத்துட்டு போயிட்டு. சாக்லேட் சாப்பிட்டா உங்களுக்கு தாக்கத்து கிடைக்கும். எங்க கிடைக்குது, எல்லாம் போயிடுச்சு. எனர்ஜி இல்லை. நீங்க தண்ணி தூக்கிட்டு வந்தீங்க, டொக்கு ஆயிட்டீங்களே. ஓ பாய், 15 வருஷம் முன்னாடி தூக்குனது. இப்ப நடுவுல கொஞ்ச நாளுக்கு ஒரு கேரா தூக்கிட்டு போவேன். இப்ப அது தூக்கிறத விட்டாச்சு. ஏன்? ஃபில்டர் போட்டாச்சு வீட்டுல. சரி. அதனால தண்ணி தூக்குறதுனால கொஞ்சம் ஃபர்ஸ்ட் ஒரு இது ஜர்க்கு வாங்குது. பயங்கரமா வாங்கிட்டு இருக்கீங்களா பை? 2 குடம் பை, நல்லா 10 குடம் தூக்குவோம் பை. ஆமா, நீ 16 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸியா? நான் இல்ல நான் சொல்ல வர்றது என்னன்னா, நீங்க 15 வருஷமா செஞ்ச வேலைய அதுக்கு முன்னாடி நான் செஞ்சதே கிடையாது. சரி, இங்க வந்துதான் அந்த 15 வருஷம் நான் செய்யறேன்றேன். இது வந்து மஜ்பூரின்னு வாழது உருதுல சொல்லுவாங்க. ஆமா, மஜ்பூரி, கடமை கடமை. அங்க வந்து பிரச்சனை இல்ல, காசை கொடுத்தா உனக்கு மேல போட்டுருவாங்க, ஒரு 5 ரூபா எக்ஸ்ட்ரா கொடுத்தா. அது சில பேர் பழகிட்டாங்க. அது சரி. இந்த மாதிரி ஜிக்ஸாக்கா போயிட்டு இருக்குல்ல. இப்போ இங்க எல்லாமே பேச்சுலர் வாழ்க்கைனா நம்ம தான் பண்ணி ஆகணும். அப்பதான் காசு கொஞ்சம் பிடிக்க முடியும். ரொம்பலாம் பிடிக்க முடியாது, கொஞ்சம் பிடிக்க முடியும். தண்ணிக்கு போறப்ப காசு போயிடும், தூக்கிட்டு வர காசு மிச்சம், அவ்வளவுதான். இந்த மாதிரி பல விஷயங்கள். கட் பண்ணிட்டு திருப்பி ஏதோ அடப்பு எடுக்கணும் போல. அடப்பு எடுக்கணும் போல.
எல்லாத்துக்குமே சர்வீஸ் பண்ணல பாய், உடம்பு அப்படிதானே. அப்பப்போ சர்வீஸ் பண்ணிட்டு உடம்பையா? அப்பப்போ சர்வீஸ் பண்ணிட்டா சார் வேலை செய்வாப்புல. இதை கேம் போலாமா? இங்க பாரு, உஸ்கி டு ஃபியூரி பாக்ஸிங் பாஸ் போயிடலாமா? இல்லம்மா சொல்லு. கூப்பிடு யூசுவா, கூப்பிடு. பழைய பாக்ஸர்லாம் கூப்பிடு. பாக்ஸிங் டோர்னமெண்ட் இருக்கு. பழைய பாக்ஸரை கூப்பிடு யூசுப். பழைய பாக்ஸர் எல்லாத்தையும் கூப்பிடு. சரி, அவன் பாக்ஸர்ல யார் சொல்லி கொடுத்தா அவனுக்கு? யாரு அவனுக்கு? அவன் தானா ஓடுவான், எங்க ஓடுவான்னு தெரியாது. ஒரு சைக்கிள் ஒண்ணு கையில கொடுத்துருவான், அப்பா சைக்கிள். நான் சைக்கிள் ஓட்டுனே போவான் பின்னாடியே. அவன் பாட்டு ஓட்டுனே கிடப்பான் பீச் வரைக்கும். எதுக்கு ஓடுறான்னு கேட்டா ஸ்டெமினான்னுவான். ஸ்டாமினா பாக்ஸரா? பாக்ஸரா போறேன் அப்படின்னா. ஸ்டேஜ் ஏறி இருக்கானா? அப்படி சொல்ற? அவனே பாவம், பயந்தா குளிப்பேன். சும்மா அது அந்த ஹைட்டு கொஞ்சம் மூஞ்சில பிம்பிள்ஸ் எல்லாம் இருக்கும்ல, அப்போ அந்த டீனேஜ் அது தெரியல. இப்ப வர சொல்லு சண்டைக்கு 1-1 தான். அம்மா சண்டையை கூப்பிடுறான் உன்ன. அதனாலதான் உன்னை ஏரியால சேர்க்கல, உன்னை ஒதுக்கி வச்சிருந்தாங்க. ஃபர்ஸ்ட் ஒதுக்கி வச்சாங்களா? நான் அவ்வளவு ஒதுக்கி வச்சேன். ஆமா, நீதான் உள்ள வரல முடியல. ஏன் வர முடியல? அதான் ஒருத்தனை கலாய்ச்சல, வெளியாளு இருந்தா நம்மள. ஒரு நாள் அவரே வெளில போயிட்டாரு. ஓ வெளியாள் எதுக்கு உள்ள வர, கிளம்பு அப்படின்னு வரல. ரிவெஞ்ச் எடுத்துட்டீங்க? ரிவெஞ்ச் அவ்வளவுதான், எவனா இருந்தாலும் வச்சு செஞ்சிடலாம் பாய். அவ்வளவுதான், சாப்பாடு தான் எப்போ வேணாலும் சாப்பிடலாம். நல்லா இது ரோடு கீழலாம் பயங்கரமா. என்ன பாய் இது புதுப்பேட்டை மாதிரி இருக்குது? புதுப்பேட்டை தான் பாய், இதான் பாய் புதுப்பேட்டை. புதுப்பேட்டை ஆஃப் ரியாத். ஓ, நம்ம வண்டி ரெடி பண்ணதுக்காக வந்திருக்கோம். நாளைக்கு எது பண்ணோம்ல டப்பு டப்புன்னு. ஆமா ஆமா, அப்படியே ரெடி பண்ணிட்டு நம்ம சாமியான கடையில அப்படியே போட்டுதான். ஆனா இங்க கொஞ்சம் ஃப்ரீயா இருக்க மாதிரி தெரியுது, அது ரொம்ப கச்சராவா இருக்கு. அதெல்லாம் ரொம்ப இது இங்க எப்படி நல்லா இருக்குல்ல? ஆமா, ஊருக்காரங்க இருக்கானுங்க, எல்லாம் மூஞ்சியும் பார்க்கலாம் வந்தா, அவ்வளவுதான். பாகிஸ்தானி நிறைய பார்க்கலாம். பாகிஸ்தானி, ஆப்கானிஸ்தானி இவங்கதான் இருக்கிறானுங்க முக்காவாசி. ஆப்கானிஸ்தானியா? தானி தானி தான் பேசுறோம் நம்ம. ஆப்கானிஸ்தான், ஆப்கானிஸ்தான், பாகிஸ்தான், பாகிஸ்தான். அப்ப இது பாகிஸ்தானி இல்ல, அவனுக்கு சொல்லும் போது நீன்னு வரணும்ல. சரி சரி. பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான், துர்க்மெனிஸ்தான், உஸ்பெகிஸ்தான், தான் தான் அந்த மாதிரி தான். கிரவுண்டா இது? யோ மைதாங்கலையா? சிமெண்ட்ரி. சிமெண்ட்ரி, கபர்ஸ்தான். கபர்ஸ்தான் கபர்ஸ்தான் பார்த்தா என்ன சொல்லணும்? அஸ்ஸலாமு அலைக்கும். அது என்ன டவரு? அதான் கிங்டம் டவரு. அதான் கிங்டம் டவரா? மேல ஃப்ளைட்ல இருந்து பார்த்தது. பாத்தியா? பார்த்தேன். தெரிஞ்சிச்சா உனக்கு? ஆமா. இப்படி வராத. இதான் வந்தான் அவன். நீ எங்க இருந்து? துபாயில இருந்து வந்தீல? வரும்போது பார்த்தேன், ஹைட்டா இது மட்டும் தான் தெரிஞ்சுது மேல இருந்து. வா 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 வா, எல்லாம் நோட் பண்ணி தான் இருந்தேன். அப்ப என் வீட பாக்கலையா? என் வீட பாக்கலையா? இல்லையே, நாங்க அங்கதான் நின்றுட்டு இருந்தேன், பாக்கல? கை காட்டினேன். இப்படிலாம் பேச கூடாது. இன்னும் சாக்லேட் தூக்கி போடுற கதையிலே இருந்தாங்கன்னா எப்படி? இதுதான் தவறான செயல். அப்ப இது மட்டும் தான் பாத்திருப்பீங்க. அது பக்கத்துல ஒண்ணு இருக்கு ஃபைசலி, அதை பாக்கலையா? எனக்கு இது பண்ணா தெரியும், ரைட்டான ஒரு இது வந்து அப்படின்னு பார்த்தேன். புதுப்பேட்டை ஆஃப் சவுதி அரேபியா. டீசெண்டா. ஆமா, வந்தா வேலை போட்டு வேலையை முடிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம், அவ்வளவுதான். நம்ம எந்த கடைக்கும் போறல, அவருடைய கடைக்கு தான் போறது டைரக்டா. அவர் கடை நம்பர் 15. கொஞ்சம் நின்றுன்னு வச்சுக்க, அந்த மாதிரி தான் பிடிச்சிருவாங்க நம்மள. டப்புன்னு பிடிச்சி வலிப்பாங்க. ஓ, வா 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 வான்னு. அது அங்கேயே இதோட மோசமா நடக்குது நம்ம புதுப்பேட்டையில. 10 பேர் வந்துடுவானுங்க, டப்பால் 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 டப்பால். அப்படியே கார் முன்னாடியே வந்துடுவானுங்க. சரி, விட மாட்டாங்க, சவாரி நமக்கு தான் வேணும். ஆமா ஆமா, மாட்டினா அவங்களுக்கு அமௌண்ட் இல்ல. பண்ணிருங்க. புதுப்பேட்டை கொஞ்சம் லக்ஸரியா இருக்கு, நம்ம ஊர் மாதிரி கச கசன்னு இல்லை. இந்த இடம் அந்த இடம் போனோமே,
அது சரியான கலீஜி. புதுப்பேட்டைக்கு டபுள். இது வந்து பார்க்கறது ரீசெண்டாக இருக்கு. ஒர்க் ஷாப்லாம் அப்படி இருக்கு, பயங்கரமா இருக்கா? ஆமா, ஒரு வண்டி ஒரு இடத்துல 5-6 வண்டி எப்பவுமே இருக்குது. ரொம்ப வேலையோடய இருப்பாங்க போகுது. ஆமா, எல்லா கடையிலையும் ஆள் இருக்காங்க, எல்லா கடையிலையும் வண்டி இருக்கும், வேலை நடந்துக்கிட்டே இருக்கு. நம்ம போனால் டப்பு டப்பு டப்புன்னு பிடிக்கிறாங்க. அப்போ ஆமா பை நம்ம பார்த்த போ அங்கே பாரு பை, இன்னும் இருக்குது பாஸ், ஏதோ ஃபயர் ஆகிட்டு இருக்குது. யோ இது பக்காலா இல்லையா, ஜூஸ் கடை, டீ கடை. டீ கல்ல அதுவும் இருக்கும். டீ இல்லை வகு பாரு, இல்லை வராரு போலையே. ஆமாம்ல வா, எத்தனை வருஷம் கழிச்சுடா வா. இது வந்து இதான் வந்து பூஃபியா. பூஃபியா பூஃபியானா டீ கடை, டீ கடை, நாஷ்டா கடை, அந்த மாதிரி சின்ன ஐட்டம்ஸ் அந்த மாதிரி. இங்கே வந்து ஜூஸ் கொடுப்பாங்க, அப்புறம் டீ, சரி இதாக இருக்கு பாருங்க, எல்லாமே கிடைக்கும். புரியுதா? ஆமாம், ஜூஸு, வாழைப்பழ ஜூஸு, ஆரஞ்சு ஜூஸு, அந்த ஜூஸு, இந்த ஜூஸு, எல்லா ஜூஸும் கொடுப்பாங்க. இது வந்து கிப்தா, சமோலி, அந்த மாதிரி எல்லாம் கொடுப்பாங்க, எல்லாமே இருக்கு. மஸ்ஜித் வரார், மாப்பிள்ள வரார். சலாம் பாய், சரிங்களா? அல்ஹம்துலில்லாஹ் காக்கா, அல்ஹம்துலில்லாஹ் காக்கா. மேலே யாருங்க பின்னாடி வர்றாங்க ஒருத்தன் காக்கா. சாரா போன தட்டிடுவாங்க நம்மள. நம்மளுக்கு வீடு தான் முக்கியம். ஆமா, டப்புனு தட்டிடுவாங்க. வேற ஒருத்தன் போட்டானாண்டா காரு. என்ன காரு சொல்லிட்டு வாங்க, 10 நிமிஷம். ஆமா, வேற ஒருத்தன் போட்டானா, இப்பதான் வெளியே பார்த்தேன் அவனை. எங்கடா சொல்ல வந்தானே வந்துருக்கு நிக்கிறேன்ல அப்படின்னு சொன்னான். எங்க போனான்னு கேட்டா, சொல்ல வந்தேன் என்ன, வேற ஒருத்தன் போட்டான். என்ன சொல்லிட்டு தானே வந்தேன் அப்படின்னு. 8:30 மணிக்கெல்லாம் மூடிடுவாங்க பை. இது வேற தொல்லை பை நமக்கு. அவங்க சாமி அவன் உள்ள இருப்பாரு, கூடுவாங்கல்ல, இங்க வச்சு நிக்க வச்சு கூட செஞ்சுட்டு போவாங்க. அவன் கடையில அவன் செய்வான், 10 கடையில செய்வான். இது தேவை இடம் தானே, டூல்ஸ் எடுத்துன்னு வந்து டப்பு டிப்பு இன்ஜின்ல தானே ப்ராப்ளம், அடப்படுங்க. காவாங்கரையா போயிட்டு இவர் கடையில எப்போதுமே கூட்டம் இருக்குதான் பாய் இருக்கு. பாரு, நம்பர் 15. போன வாட்டி இந்த கடைக்கு தான் நான் வந்தேன், 22 நம்பர் கடை. இந்த கடைக்கு வந்து இங்க போடுறா, செம்ம ஆக்சிடென்ட். பலாசமா இருக்கு அரபி கவிதார் பத்தியா. ஒரு வருஷம் இருந்தாலே டம்மா டிமின்னு பேசலாம், பல வருஷமான்ற வச்சு மேய்ஞ்சிருவாங்க. காரை எப்படி பிரிச்சு மேயிறாலும் அது மாதிரி நம்மளும் மேய்ஞ்சிட்டு போயிடுவோம். ஆமா ஆமா, இப்போ பாப்போம் இப்போ சாமியா. ஓகே, தரிசனம் பார்த்தோம், தரிசனம் வாங்குவோம். சீக்கிரம் வண்டி கிளம்பிச்சுன்னா ஃபுல்லாக, வண்டி ஃபுல்லாக இருக்குது எங்கே பார்த்தாலும். இது ஒரு வண்டி, இது ஒரு வண்டி, இது ஒரு வண்டி. உள்ளே போகிறதுக்கு இடம் இல்லை. நம்ம வண்டியை பின்னாடி பார்க் பண்ணி வச்சுருக்கேன், வந்ததுக்கப்புறம் தான் பார்ப்போம். ஸோ ஷேட் இங்கே நிறைய பேரை பார்க்கலாம். போன வாட்டி நான் வந்தப்போ கோட் மாதிரி போட்டு தான் போட்டேன். கோட் மாதிரி போட்டுட்டு இது வச்சுருந்தோம், இந்த இது இருக்குல்ல கிளாஸ், அதுக்கு ஸ்ப்ரே மாதிரி வச்சு அதை க்ளீன் பண்ணி விட்டு அதுக்கு ஒரு 20 ரூபா வாங்கிட்டான். எப்படிதான் சம்பாதிக்கிறாங்கடா, வழிகள் பல வழிகள் இருக்கு. ஒரு சின்ன ஸ்பாஞ்ச் மாதிரி வச்சிருக்கான், நம்ம ஜாமான் வளர்க்கோம்ல அந்த ஸ்பாஞ்ச் மாதிரி வச்சிருக்கான், ஒரு ஸ்ப்ரே வச்சிருக்கான், அடிச்சு விட்டா க்ளீன் ஆச்சு. 20 ரூபா, 20 ரூபா நம்ம ஊர் காசு எவ்வளோ ஆச்சு? 500 ரூபா. தப்புண்ணா, 500 ரூபா 10 நிமிஷத்துல. ஒரு காருக்கு 500 ரூபா. 10 கார் வந்தா முடிஞ்சு போயிடுச்சு, கட்டிடலாம் வீடு. வீடு கட்டுறதே குறிக்கோளா, வீடு கட்டுறதுலே குறியா இருக்கா? அதுக்கு வந்து போலையா, வேற எந்த கான்செப்டும் கிடையாது. வீடு கட்டிட்டு எடுக்கிறாரு போல. மாஷால்லா, ஒரு அருமையான பள்ளியாசலுக்கு வந்திருக்கோம். கிங் ஹாலித்னு சொல்லிட்டு நம்ம உம்முல் ஹமாமில் இருக்கு. ஒரு சூப்பரான பள்ளியாசை, போய் பார்ப்போம். மக்கா மதீனால இருக்கிற மாதிரியே இருக்கு இந்த பள்ளியாசை பார்க்கறதுக்கு.
சரிங்க சமோலியா நல்லா இருக்குதா? இன்னும் லைட்டாக பசிக்கு. ரொம்ப நேரமாக சுற்றிட்டு இருக்கோம், இன்னும் வேலை முடிஞ்ச பாடு இல்லை. நான் லைட்டாக சமோலி சாப்பிட்டுட்டு போகலாம், சமோலி டீ அடிச்சுட்டு போகலாம் அப்படின்னு. இந்த ஏரியாவில் இந்த ஒரு கடை நம்ம மொட்டம். ஆமாம், இங்கே ஒரு கடை மட்டும்தான் இருக்குது, வேறு எதுவும் இல்லை. செம்ம ஓட்டம், செம்ம பிக்கப்பு எல்லாருக்கும். ஒரு டீ ஒரு சமோலி பசி ஆகிடும். என்ன மக்களா 10 மணி வரைக்கும் தாங்கும். அதே தான் இது முட்டை பிரேக்ஃபாஸ்ட் போறேன்டாண்ணா. இது போனால் செம்மையாக ஓடும். சும்மா பிரெட்டை வாங்கி கிளி விட்டு முட்டை சிக்கனை போட்டு விட்டோம்னா வேலை முடிஞ்சிச்சு. அவ்வளோ பாய். 5 ரூபா 10 ரூபா, நம்ம ஊர் காசுக்கு 40 ரூபா 50 ரூபா. சூப்பராக இருக்கும், செய்ய மாட்டாங்க. பிரச்சனை பார்ப்போம். இன்னும் வேலை முடியல, வேலை முடிஞ்சோன்னா காசை கொடுத்து நம்ம கிளம்ப வேண்டியதான். ஓகே, போய் என்ன இதுன்ட்டு அதை சாப்பிட்டுட்டு டிவி குடிச்சிட்டு போய் என்ன இதுன்னு பார்க்கலாம். ஃபில்டர் காலி ஆயிடுச்சுன்னு இப்போ மறுபடியும் ஃபில்டர் வாங்க போகிறோம். ஐயோ பாய், என்ன பாய் நம்மள வேலை வாங்கிட்டு தெரியுது, அதனால போய் வாங்குறோம். தெரியாத ஸோ சேட். இப்போ இந்த ஃபில்டர் வாங்க போயாக மறுபடியும் அவ்வளோ தூரம் போக வேண்டியது. அங்கே போயிட்டு வாங்கிட்டு வரணும். எப்போ முடியும்னு தெரியல. நீங்கள் என்ன சாப்பிட்டோம்? அதெல்லாம் விடுங்க. காலையிலேருந்து என்ன பண்ணீங்க? இன்னைக்கு வெள்ளிக்கிழமை காலையில் எந்திரிச்சு ஜும்மா தொழுதுட்டு அதுக்கப்புறம் கார் ஒன்று ரெடி பண்ணிட்டு ஜும்மா தொழுதுக்கு அப்புறம் டேரெக்டாக காருக்கு போயிட்டீங்களா? சாப்பிட்டு அதை தான் கேட்குறேன், என்ன சாப்பிட்டீங்க? நண்டு குழம்பு, நண்டு கிரேவி சாப்பாடு வச்சு நறுக்கு இறங்கியாச்சு உள்ள. எல்லாம் மேய்ஞ்சிட்டாங்க. அப்புறம் என்ன பண்ணோம்? அதுக்கப்புறம் சாப்பிட்டுக்கிட்டு 1 மணி நேரம் தூங்கி எழுந்துட்டு மறுபடியும் ஒரு பயணம். எங்க? காரை ரெடி பண்றது. வாதம் வந்துச்சா? வாதம் கார் ரெடி பண்ணிட்டு அங்க போய் நம்மள அலைய விட்டாங்க. நல்லா கடைக்குள்ள அவனுக்கு போக மாட்டானுங்களா, நம்ம தான் போய் ஸ்பேர் வேலை கொடுக்கணுமா, அவனுக்கு மாட்டி வருவாங்களாம். அது வேலையை முடிச்சுட்டு நம்ம ஊர்ல எப்படி? நம்ம ஊர்ல அவங்களே எல்லாம் மாத்திட்டு காசு மட்டும் பில்ல போட்டு கையில விட்டுருவாங்க. அதிகமா கேட்பாங்க. அப்போ இப்ப 60 ரூபான்னா 80 ரூபான்றானுங்க. அது நடக்க தானே செய்யுது. அது இங்க இல்ல, நேராவே நம்மளே ஆயிட்டு வந்துடும்ல, அதான மேட்ரு. ஆனா நம்ம அலைய விடுறாங்கல்ல, அந்த அலைச்சலுக்கு 20 ரூபா. ஊர்ல கார் வச்சிருக்கவனா அலைய மாட்டான். ஒன்று போயிட்டு ஷோரூம்ல விட்டோமா எல்லாம் முடிச்சு கையில பில்ல போட்டு கொடுப்பான், பில்ல கொடுத்துட்டு வந்துடும். இங்க அப்படி இல்லை. இங்க அப்படி கிடையாது. இது 2 வீலர் மாதிரி நம்மளும் பொருள் வாங்கிட்டு வந்து கொடுத்தா அவங்களே மாட்டி கொடுத்துருவோம். எல்லாமே நம்ம தான் செய்யணும். நம்ம தான் செய்யணும். செல்ஃப் சர்வீஸ். அப்புறம் அதை முடிச்சுட்டு அப்படியே நம்ம சதாம் பாயை போய் பார்த்துட்டு அவருக்கு ஒரு சதாமை போட்டு அப்படியே ரிட்டர்ன் வீட்டுக்கு வந்து சாய் போட்டு அப்படியே அங்கேயிருந்து கிளம்பி இப்போ வீட்டுக்கு வந்து இப்போ என்ன சாப்பிட்டோம்? அல் நாதக்ல சிக்கன் மதுகூத். அது சாப்பிட்டு ஜீரக தண்ணியை குடிக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ் காக்கா. சொல்லு. அல்ஹம்துலில்லாஹ் காக்கா. ஓகேவா? சொல். அல்ஹம்துலில்லாஹ் சொல்லும் போது காக்கா ஆட் பண்ணிக்கணும். இப்போ சுடு தண்ணி குடிச்சிட்டு அதுக்கப்புறம் பூண்டு பாலா? சூப்பர். குடிக்கணும் வேணாமா? குடிக்கணும். ஆமா, ஒரு மணி நேரம் கழிச்சு குடிப்போம். என்ன சொல்றீங்க சாகரே? கண்டிப்பா. ஆமா. ஸோ இன்னொரு டே நல்லபடியாக சிறப்பாக முடிஞ்சிச்சு. தலைவரை கூட்டிட்டு கொண்டு போய் எல்லாம் சுற்றி காட்டுச்சு. ரோடு எப்படி இருந்துச்சு? வேறு லெவலில் இருந்துச்சு. இன்னும் அதிகமாக பார்த்தேன். ஆமாம், இன்னைக்கு இன்னும் அதிகமாக பார்த்தேன். எங்கே போனோம்னா அந்த ஒலையா சைடு தான் கூட்டிட்டு போனேன். ஒலையா சைடு உம்முல் ஹமாம் போகிற ரோடு, அந்த ரோடு பார்த்தேன். அங்கே போய் பிஸ்மில்லா தொழுதுட்டு. ஆமாம், மாஷாஅல்லாஹ் பயங்கரமாக இருந்துச்சு. செம்ம பெருசு கிங் காலித் மஸ்ஜிது. செம்ம. நானே ஃபர்ஸ்ட் டைம் இப்போ தான் போகிறேன், பார்த்துருக்கேன், உள்ளே போய் தொழுதில்லை. நம்ம பாஸ் அவருடைய இதனால அவர் கூட சேர்ந்து போய் அங்கே போய் தொழுதோம். செம்ம பள்ளி, உண்மையிலே பெரிய பள்ளி இல்லை?
நம்ம அப்படியே மக்கா மதியெல்லாம் பார்த்தா இன்னும் மறந்துடுவாப்பில். இன்ஷால்லா அதுக்கும் போவோம். ஸ்டே டியூன். எல்லாம் வரும் உங்களுக்கு. ஒன்னொன்னா போய் நாடுவான். ஆமா, எல்லாத்தையும் பார்த்துட்டு வரா, நான் படிச்சதெல்லாம் பார்த்துட்டு வரான்னு சொல்லி ஒரு கிளாஸ் கொடுத்துருக்கோம். இந்த கையில் வச்சிருக்கேன் அந்த கிளாஸா? கிளாஸ். ஸோ இன்ஷால்லா ஸ்டே டியூன், கூடவே இருங்க. ஓகே, இந்த மாதிரி நல்ல நல்ல வீடியோஸ்லாம் வரும். சப்போர்ட் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, லைக் அப்படியே தட்டி விட்டுருங்க, பெல்லையும். நான் எதிர்பார்க்காது இந்த மாதிரிலாம் எல்லாம் நமக்கு நாடுவான்ட்டு. ஆமா, யாரையும் கைவிட மாட்டான்றது இது மூலமா தெரியும். ஆமா. லா தக்னத்தூன மின் ரஹ்மத்தில்லா. தக்னத்தூன மின் ரஹ்மத்தில்லா. அப்படின்னா நான் இறைவனை ஒருபோதும் நம்பாமல் இருக்காதீர்கள். இறைவனுடைய நம்பிக்கை எப்போதும் இருங்கள். தக்னத்துவா ஏதோ ஒன்று பார்த்தா தெரிஞ்சிடும். ஸோ அதை சொல்லுங்க, அது தெரிஞ்சா சொல்லுங்களா. தக்னத்துவனா மின் ரஹமத்தில்லா, அது தக்னத்தூவா, அது மட்டும் கொஞ்சம் பார்த்து சொல்லுங்க. ஸோ அவ்வளோதான். ஸ்டே டியூன், கூடவே இருங்க. இன்னும் நல்ல நல்ல வீடியோஸ்லாம் வரும். நாளைக்கு இதை விட சிறப்பாகவும் வரும், எடுப்போம், போட்டுக்கிட்டே இருப்போம். ஓகே, அண்ட் தென் பாய் சைனிங் ஆஃப் ஹர்ஃபா விலாக்ஸ் அண்ட் நண்பர். பாய்.